காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். ஒரு தகப்பனுடைய கரத்தை பிடித்து கொண்டு ஒரு பெரிய கூட்டத்தோடாவது தனிமையாகவாவது நடந்து வரும் ஒரு சிறு குழந்தையை பார்த்திருக்கிறாயா? எங்கு, ஏன், எப்படி என்ற கேள்விகள் அங்கு இல்லை. தகப்பனுடைய கரம் அவ்வளவாக நம்பிக்கைக்கு பாத்திரமானது. பிள்ளைகளே, இப்படிப்பட்ட விசுவாசமே உனக்கு தேவைப்படுகிறது. என் கரத்தை பற்றி கொண்டு வருகிற உனக்கு உறுதியான விசுவாசமே தேவை. பயமின்றி நடந்து வா. வற்றாத நீரூற்றுகள் அண்டை நான் உன்னை நடத்துவேன். நீ தாழ்ச்சி அடைவதில்லை. பெரிய வனாந்தரம் வழியாக நான் உன்னை நடத்திய போதிலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட்டதில்லை. அதை நினைவில் இருத்திக்கொள். உன்னால் சற்றும் கையாள முடியாத எத்தனை சூழ்நிலைகளில் என் கிருபையின் கரம் உன்னையும் உனக்கு உண்டான யாவற்றையும் பாதுகாத்தது. மறந்து விடாதே. இந்த புதிய நாளிலும் நான் உன்னை அதிசயமாய் நடத்துவேன். உன் இருதயத்தை அமைதிப்படுத்த என் வசனங்களையே கையாள வேண்டும். சமுத்திரத்தின் பெரிய அலைகள் என் சத்தம் கேட்டு அமைதிப்படுவது போல உன் இருதயத்தின் கலக்கமும் நெருக்கங்களும் என் வசனங்களை கேட்டு கீழ்ப்படியும். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று கூறு. என் நினைவுகள் உயர்ந்தவை. கலங்காதே. என் கரத்தை உறுதியாய் பற்றிக்கொள். ஆதார வசனம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவன். ரோமர் 4:7.